பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை காந்தி நகர் விடுதலை நகர் வேசிக்க மற்றும் மகளிர் விடுதலை இயக்கம் சார்பில் வேசிக்க தலைவர் திருமாவளவன் பிறந்தநாள் விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கரூரில் உயிரிழந்தவர்களுக்கு வேசிக்க மாவட்ட செயலாளர் ரத்தினவேல் தலைமையில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. நம்ம வேலை செஞ்சிருக்கோம். 224 தொகுதியில் நம்ம முழுமையா ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்கோம். ஒரு முறை ஆட்சியை இழக்க வச்சிருக்கோம் திமுகவை, 2 முறை ஆட்சியில உட்கார வச்சிருக்கோம் திமுகவை, ஒரு முறை அண்ணா திமுகவை ஆட்சியில உட்கார வச்சிருக்கோம். எல்லாத்துக்கும் ஆட்சி மாற்றத்துக்கான காரணத்தை உருவாக்குற ஓட் பேங்கை நிரூபிக்காமையே எழுச்சி தமிழரின் சாதுரியத்தால் முன்மான் நுழைவுத்தால் நாம் இந்த தேர்தல் அரசியலில் மிகப்பெரிய வியூகவாதியாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட நம்மை இன்றைக்கு கூட்டணி கட்சியில் இருப்பவர்கள் மதிப்பதில்லை. நமக்கு எந்த ஒப்பந்த பணியை கொடுக்கிறார்கள்? எம்பிக்கு வேலை செய்யலையா? இந்த போன எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஊர்தரவில் இருக்க அத்தனை பேருமே அவங்க சமூகத்தை சேர்ந்த பாரிவேந்தருக்கு ஓட்டு போட்டாங்க. ஆனா அதையும் தாண்டி பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதியில அருண் பல ஆயிரக்கணக்கான வாக்குகள் முன்னிலை பெற்றார். எல்லா வாக்குகளும் அவங்களுக்கு தெரியும் சேரியில இருந்து வந்ததுன்னு. ஆனா நமக்கு என்ன, நம்ம போய் ஏதாவது ஒண்ணு கேட்க போனா இந்த செலவு இருக்கு, கட்சிக்கு இந்த பொறுப்பு, இந்த வேலை இருக்கு, ஒரு வேலை கொடுங்க, எங்க கட்சி முன்னணி பொறுப்பாளர்கள் இவங்களுக்கு ஏதாவது ஒரு அரசு வேலைக்கு உதவி பண்ணுங்க, இல்ல கட்சி நிகழ்ச்சி இருக்கு இதுக்கு உதவி பண்ணுங்கன்னா பிச்சைக்காரனை பாக்குற மாதிரி பாக்குறாங்க. அது திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரிதான், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரிதான், உழைப்பை நம்மிடமிருந்து வாங்கிக் கொள்கிறார்கள். அதற்கான பலனை நமக்கு தராமல் அவர்களே எடுத்துக் கொள்கிறார்கள். சிதம்பரம் தொகுதியிலும் அப்படித்தான் எழுச்சி தமிழர் வெற்றி பெறுகிறார். ஆனால் பலன் அனுபவிப்பது எல்லாமே திமுக காரர்களும் கூட்டணி மற்ற உயர் சாதிக்காரர்களும் தான். நமது கட்சியை சேர்ந்தவர்கள் எந்த இடத்திலும் எந்த பலனும் அடைவது கிடையாது. அதற்கான வாய்ப்பை, அதிகாரத்தை நுகர்வதே கிடையாது. பெயருக்கு தலைவர் பார்லிமெண்ட்ல உலகம் திரும்பி பார்க்கிற அளவுக்கு உலகளாவிய பிரச்சனைகள், இந்திய பிரச்சனைகள், இந்தியாவில் தீர்க்க முடியாத சிக்கல்கள் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் பேசுகிறார். அதற்கான தீர்வையும் கொடுக்கிறார். மோடி உட்பட, அமித்ஷா உட்பட, நட்டா உட்பட அனைவரும் சிந்தித்து பார்க்கக்கூடிய, யோசிக்கக்கூடிய வகையில் ஒரு பின்விளைவுகளை ஏற்படுத்துகிறார், ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறார் பார்லிமெண்டில். ஆனால் சிதம்பரம் தொகுதியில் எழுச்சி தமிழரின் பெயரை அங்க இருக்கிற ஒன்றிய செயலாளருக்கு ஈக்குவலா போடுறாங்க. இதுதான் கூட்டணி தர்மமா?